ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மிக்ஸ் வெஜ் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், 5 பீன்ஸ், கொஞ்சமாக காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசிச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், எண்ணெய் கொஞ்சமாக, தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்டா சாட் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இது இப்போ நல்லா ஆற விட்டுக்கலாம். இது ஆறின அப்புறமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை தேய்ச்சிடலாம். மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீடியம் சைஸ்ல தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதுல இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து உருட்டிடலாம். இது வேணும்னா இந்த எக்ஸஸ் மாவையும் எடுத்துடலாம். இப்போ மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பொறுமையாக இதை தேய்ச்சிக்கலாம். கையால இது மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா தேய்ச்சிக்கலாம், ஸ்டஃபிங் வெளில வராத மாதிரி. அவ்வளோதான். இப்போ இது தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டா போதும். நம்ம ரொம்ப தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப மெலிசாயிடும், ஸ்டஃபிங் உள்ள இல்லாத மாதிரி ஆகிடும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ இது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். டேஸ்டியான மிக்ஸ் வெஜ் பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.